அந்த சென்டர் ரிம் ஆகட்டுங்க கண்டிப்பாக அழுக்காக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ட்ரக்கை பாருங்கள், இதுவும் வந்து ஒரு பல்கர் மாடல் ட்ரக் தான். ஆனால் இதோட வீல்ஸ் டயர் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். வியூவர்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ட்ரக்கை பற்றி பார்த்துட்டு, நார்த் இந்தியன் ட்ரக்கில் எதுக்கு வந்து டயர்ஸில் வந்து ரப்பர் பீஸ் வந்து தொங்க விட்ருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோலையும் காமிக்கிறேன். நார்த் இந்தியன் ட்ரக்ஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ சவுத் இந்தியன் ட்ரக்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரப்பர் பீஸ் தொங்க விட்ருக்காங்க, இது நல்லதா கெட்டதான்னு. ஆக்சுவலாக இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேங்க. இப்போ பார்க்குற ட்ரக்கில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ரப்பர் பீஸஸ் எதுவுமே இருக்காது. அதனால் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டயர்ஸ்லாம் அழுக்காக தான் இருக்கும். அந்த டிஸ்க் ஆகட்டுங்க, அந்த ஸ்டீல் ரிம் ஆகட்டும், டயர் ஆகட்டும் அழுக்காக தான் இருக்கும். ஆனால் அதே அந்த மாதிரி ரப்பர் பீசஸ் இப்படி தொங்க விட்ருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் வந்து நல்லா பிளாக்காக இருக்கும். நீங்கள் பார்க்கல, சைடில் பிளாக்காக இருக்கும். அந்த உள்ளுக்கு ஸ்டீல் ரிம்மு பார்த்திங்கனாலும் பிளாக்காகவே இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் துடைக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த ட்ரக்கில் பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு சைடு ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. எல்லா வீலும் பாருங்கள் டேட்டு அடித்து மட் டேட் இருக்குங்க ஒட்டிட்டு. ஆனால் நம்ம அந்த முதல்ல பார்த்த கண்டெய்னர் பல்கர் லாரியில் பார்த்திங்கன்னா அந்த பீசஸ் தொங்க விட்டனால எங்கேயுமே அழுக்கு இல்லைங்க. பாருங்கள், இதுவும் அழுக்காக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் எதுக்கு இந்த ரப்பர் பீஸ் தொங்க விட்றாங்கன்னா, டயர் சைடில் வந்து எப்போவுமே கருகருன்னு இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த வீல் ரிம்மு, அந்த ஸ்டீல் ரிம் வந்து அழகாக, அதாவது துடைக்க வேண்டியது, நீங்கள் தண்ணி வச்சு துடைக்க வேண்டியதில் அடிக்கடி. அதுக்காக ஒரு சில டிரைவர்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃப்ரண்ட்டு வந்து அசிங்கமாக தான் இருக்குது. பட் அதுக்கு பின்னாடி வர டேண்டமும் அப்படியே அந்த ரெட் கலர் வருங்க, எப்படி பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த பின்னாடி இருக்க ட்ரை டேண்டமில் பார்த்திங்கனாலும் 3 செட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். மேலேயும் பாருங்கள், மேலேயும் ரப்பர் பீஸ் ஆடுதுங்க. அந்த பல்கர் மேலேயுமே சுத்தமாக இருக்குங்க. ஆனால் இந்த ட்ரக்கில் இல்லை. ஸோ துடைக்கிறது ஒன்று தாங்க அட்வான்டேஜ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து பைக்கருக்கு ரொம்ப ஆபத்து. அதாவது இந்த வண்டி ஓவர்டேக் எடுக்கல, சைடில் ஏதாவது பைக்கர் வந்து எடுத்தாருன்னா தெரியாமல் அந்த பீஸ் எங்கேயாவது கண்டு வந்து அடித்தாலோ இல்லை காற்றுல பறந்து வந்து அடித்தாலோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட்டாக தான் அது இருக்கும். ஸோ இதை வந்து ஓஇஎம் யாருமே, மேனுஃபேக்சர் யாருமே அதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் நீட்டாக நம்ம வாஷ் பண்ணிட்டா போதுங்க, இவ்வளோ நீட்டாக இருக்கும். கொஞ்சம் மேனுவல் ஒர்க்கு தான், பட் அதை கொஞ்சம் சங்கடப்படாமல் அதை செய்யுங்க. இந்த பீசஸ் தொங்குறது சஜஸ்டபிள் கிடையாது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வியூவர்ஸ், உங்களோட கமெண்ட்டை தயவுசெய்து கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி ரப்பர் பீசஸ் தொங்க விட்டுட்டு போகிறது நல்லதா கெட்டதா, சேஃபாக அன்சேஃபாக அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு யாராவது டிரைவர் தெரிஞ்சாலும் இது அன்சேஃபாக சேஃபாங்கிறதும் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ.